ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி மாதத்தில் வந்துள்ள மற்றும் வரவுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தா ஜனவரி மாதம் நிறையா ஜாப்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஜாப் அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்பு வரப்போகுதுங்க. எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 15/1/2026 அன்று முதல் நோட்டிஃபிகேஷன் வருது. அன்று முதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 30,000 to 40,000 வேக்கன்சி வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ 15/1/2026 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். இந்த வேலைக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. தக் சேவா, பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக உங்களுக்கு 10th மதிப்பெண் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் ஸோ ஈஸியாக பார்த்தா நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு ஈஸியாக வேலையை கிடச்சிரும். ஸோ 15/1/2026 முதல் இந்த வேலையை வரப்போது கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பாருங்கள், ரயில்வே துறையிலேருந்து குரூப் டிக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பும் வரப்போகுது. மொத்தமாக 22,000 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 22,000 வேக்கன்சி வரப்போகுது. ஸோ எப்போ முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 21/1/2026 முதல் இந்த அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி 20/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இதுவும் பார்த்து இந்த மாதத்தில் எதிர்பார்க்குற ஒரு நோட்டிஃபிகேஷனே சொல்லாங்க. அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு 22ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2ஆக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/1/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய பதவி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 76 வேக்கன்சிங்க. இதுக்கு பிஇ பிடெக் ஒரு சில டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லாங்க. 2 சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சில கோவில் வேலைவாய்ப்புகளும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது மொத்தமாக 5 கோவில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிஎன்ஹெச்ஆர்சிலேருந்து. அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, பிளம்பர் கேட்டிருக்காங்க, அலுவலக உதவியாளர், மின் பணியாளர். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/1/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, 8th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த கட்டமாக பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மும்பை ஹெட் ஆஃபீஸ் 10/1/2026 அது அங்கே கடைசி தேதி. ஸோ உங்களுக்கான ஜாப் அப்டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது அப்ரண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரையில் கம்மி வேக்கன்சி தான். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ரண்டிஷிப் தான், ஜாப் கிடையாது. ஸோ உங்களுக்கு தொழில் மாரி கற்றுக் கொடுப்பாங்க 1 year. அதுக்கான ஸ்டைஃபண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ரண்டிஷிப் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஜாப்க்கு போய்க்கலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இதை வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேம் அதேமாரி பார்த்தா டிஎன்ஹெச்ஆர்சி
தண்டுமாரியம்மன் திருக்கோயில் அங்கேருந்து ஓதுவர் இரவு காவலருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 24/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழில் எழுத படைக்க தஞ்சாவே போதுமானது அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ரீசெண்டாக வந்து ரயில்வேலேருந்து ஆர்ஆர்பி ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து லைவில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி எப்போ அப்படின்னா 29/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாங்க. என்னமான பதவி அப்படின்னா சீஃப் லா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க, சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, சயின்டிஃபிக் சூப்பர்வைசர். மொத்தமாக 312 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th டிகிரி வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி, ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் டீல் எக்ஸ்ப்ளனேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி வந்து பார்த்தா TNHRC தியாகராய சுவாமி திருக்கோயில் இருக்க பாருங்கள், திருவொற்றியூர். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 30/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவி வந்து இளநிலை உதவியாளர் கேட்டிருக்காங்க, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. வசூல் எழுத்தர் கேட்டிருக்காங்க, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. அலுவலக உதவியாளர் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. காவலர் கேட்டிருக்காங்க, தமிழ் எழுத படைக்க தெரிஞ்சால் போதுமானது. வேதபாரண்யம் தமிழ் எழுத படைக்க தெரிஞ்சால் போதுமானது. உதவி சுயம்பாகம் கேட்டிருக்காங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. மொத்தமாக 10 வேக்கன்சி. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எங்கே இருந்தா அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி அறிவிச்சிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ லைவாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. சமையல் உதவியாளர் 3000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் 10th ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் 2025 மார்ச் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணாங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும். இப்போ மீண்டும் வந்து பார்த்தா அந்த வேக்கன்சி இருக்கிறதாலுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இது கொடுத்து அப்டேட் பண்ணும். அதுக்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஜாபாக தாங்க கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் போன்ற பதவியெலாம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பதவியெலாம் தாங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. இதில் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதுவும் நிறையா ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ME MTech BE BTech முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பதவி இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 10th 12th பாஸ் டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். 20 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு மெயிலில் அனுப்பி வைக்கலாம். 10/1/2026 கடைசி தேதி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அங்கிருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டன் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/1/2026. அதுக்கான கல்வி தகுதி என்ன எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பாருங்கள், சேம் அதேமாரி வந்து அந்த NITலேருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்சி. 10th டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னமான பதவி அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸருக்கான ஒரு பதவி தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், VP வெல்த்து, AVP வெல்த்து, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1100 வேக்கன்சி கிட்டே இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதியும் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு லாஸ்ட் டேட் வந்து 10/1/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது பாருங்கள், தமிழகத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு. பதவியை பொறுத்த வரைக்கும்
பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், அப்புறம் லேப் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க், ஹிந்தி டைபிஸ்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போன்ற பதவி மொத்தமாக 13 வேகன்சி. இதுக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிகிரி வரைக்கும் உண்டானவங்க அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் வச்சு தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாடு வெட்டரி மற்றும் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், கால்நடை பல்கலைக்கழகம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. நிறையா உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான பதவிகள், ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டில் லேப் டெக்னீஷியன், ஃபார்ம் மேனேஜர், அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபி, டிரைவர், ஸ்கில்டு ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுற 60க்கும் மேற்பட்ட வேக்கன்சி. இதுக்கும் பார்த்தா எக்கச்சக்கமான பதவி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 12/1/2026. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், TNMRB. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்குது. இந்த வீக் நிறையா நோட்டிஃபிகேஷனுக்கான கடைசி தேதி முடிய போகுதுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னமான பதவி அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் சர்ஜனில் ஸ்பெஷலிஸ்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டென்டல் மெக்கானிக், ரேடியோகிராஃபர் போன்ற பதவிலாம் இருக்குதுங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீக்கில் முடியுது, அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்த கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதை தவிர்த்து பார்த்தா மாவட்ட வாரியாக உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலையை அறிவிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக மாவட்ட சுகாதாரத்துறை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அதேமாரி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில இந்த ஜாப் அப்டேட்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஊர் காவல் படைக்கான வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க ரெகுலராக. இது எல்லாமே நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், அதில் ரெகுலராக மாவட்ட வாரியாக வர ஜாப்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதேமாரி பார்த்தா உங்களுக்கு ஹைவேத்து டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. சென்னை கார்பரேஷன்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு மாவட்ட வாரியாக கொடுத்துட்டு தாங்க வராங்க. ஸோ இதெல்லாமே இன்னொரு சேனலில் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஜனவரி மாதம் முடிய போகிற வரவுள்ள வேலைவாய்ப்பு குறித்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு வரோம். எல்லாத்தையுமே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே வரும். லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க அந்த ஜாப் நீங்கள் அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.